வணக்கம் நண்பர்களே. ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் டைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேனலில் இந்த இஎஸ்பி ஜாக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிமோட் கிட்டோடு வர்ற இஎஸ்பி ஜாக்கை ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம இஎஸ்பி போர்டு வைக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. காடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இஎஸ்பி ஜாக்கை எங்களுக்குள்ள ஃபிட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இதே மாதிரி பேனலுக்கு நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இஎஸ்பி ஜாக் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காடி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மேலே வந்து லேசாக கட் பண்ணி விட்டு இந்த இடத்துல உள்ளே ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணோம்னா இதுக்கு நேராக நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரப்பர் பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டு அதை ஃபஸ்ட்டு இங்கே இதில் ஒட்டிடணும். அதுக்கு மேலே சுற்றிலும் லேசாக க்ளூ, அதாவது ஃபெவிக்விக்னு சொல்லுவோம்ல, அது வந்து லேசாக இதில் வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா இதில் 4 வயர் வெளியே வரும். நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. அப்படி தான் இந்த பேனலில் நான் உள்ளே ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இஎஸ்பி ஜாக்கை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேயில் இஎஸ்பின்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த இஎஸ்பி ஜாக்கில் இருக்க வயரில் என்னென்ன கலரு இதில் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டுன்னு எழுதியிருக்கோம். அடுத்து டேட்டா மைனஸு, அடுத்து டேட்டா ப்ளஸ்ஸு, அடுத்து கிரவுண்டு. இப்போ இதோட ரிமோட் கிட்டோட இந்த ஜாக் கொடுத்துருப்பாங்களே, அதுலேயே ஒரு 4 பின் கனெக்டர் கொடுத்துருப்பாங்களே, அதவே இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் கிட்டு நீளத்தை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு இதை வயரை கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஜாக்கு தான் நம்ம இந்த டிஸ்பிளே போர்டில் இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இதை கொண்டு வந்து இந்த 4 வயரில் கனெக்ட் பண்ணணும். அந்த 4 வயர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வயர் எல்லாம் தேவையானதுக்கு சீவி விட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த வயர் ரெடியாக நான் சீவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்லீவ் உள்ளே போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னு வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பின்னு கிரவுண்டுக்கு வந்து இவங்க கருப்பு வயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இஎஸ்பி ஜாக்லேயும் இந்த கருப்பு வயர் தான் மைனஸு. அப்படிங்கும்போது ரெண்டையுமே சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து என்ன பின்னு டேட்டா ப்ளஸ்ஸு, அது என்ன கலரு, இது வந்து ப்ரௌனு. இதில் டேட்டா ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா இதுக்கு கருப்புக்கு அடுத்த கலர் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ப்ளூ கலரை இந்த ப்ரௌன் கலரில் ஜாயின் பண்ணிடணும். அடுத்து டேட்டா மைனஸு, இது வந்து சிகப்பு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக்கில் பார்த்திங்கன்னா டேட்டா மைனஸு, இது ஒயிட் கலர். அப்போ அது ரெண்டையும் சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிறது ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு, அந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இஎஸ்பி ஜாக்கில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர். அப்போ அது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 பேரும் ஜாயின் பண்ணியாச்சு. கலர் கூட பார்த்துக்குங்க, இதே மாதிரி சால்டரிங் பண்ணணும். இது வந்து ப்ளஸ்ஸு 5 வோல்ட்டு, இது டேட்டா மைனஸு இந்த கலரு, இந்த ப்ரௌன் கலர் வந்து டேட்டா ப்ளஸ்ஸு, இந்த கருப்பு கலரு கிரவுண்டு. இந்த மாதிரி 4 வயரை நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கணும். சால்டரிங் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச ஸ்லீவை நம்ம அந்த இடத்துல வச்சு, லைட் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் டைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்பிளேயில் இஎஸ்பி ஜாக்கை வந்து எக்ஸ்ட்ரா அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா, நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதில் பென்ட்ரைவ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா MP3 சாங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். இது எதுக்காக இந்த ஜாக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ரிமோட் கிட்டில் FT004GD இந்த மாதிரி மாடலெல்லாம் யூஎஸ்பி ஜாக்கு தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதோடைய பேசிக் மாடல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம யூஎஸ்பி போர்டே ஜாயின் பண்ணுவோம். அப்படிங்கும்போது இந்த ஜாக்கு தேவையில்ல. ஆல்ரெடி உங்களுக்குள்ளேயே யூஎஸ்பி ப்ளூடூத் போர்டை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத டைப்பு நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்பி மட்டும் நம்ம கொடுக்குற மாடலுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா
நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.